23rd மண்டே. ஸோ மண்டேவுடைய போஸ்ட் மார்க்கெட். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டை பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு திங் என்னுடைய ஆடியோவில் ஏதாச்சும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சாரி. ஏன்னா லைட்டாக எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் ஆடியோ. ஓகே ஃபைன். ஃப்ரைடே நம்ம ஈவினிங் பேசும்போது மண்டே மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது நம்ம 25,132வும் 25,058 நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதுபடி ஆக்சுவலாக போர் 2 வாரத்துக்கு ட்ரம்ப் வந்து தலையிட மாட்டேன்னு சொல்லி சனிக்கிழமையே வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினார். ஸோ அந்த நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ சனிக்கிழமையே நம்ம வந்து ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுனில் தான் இருந்தோம் கிஃப்ட் நிஃப்டியில். ஸோ அதேபடி மார்க்கெட் மண்டே இன்னைக்கு காலைல ஓப்பன் ஆகும்போது ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்து நம்ம ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அப்படி ஓப்பன் ஆன நம்ம ஓப்பன் ஆகும்போதே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேக்கு கீழே, அதுவும் ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகிறோம். ஸோ மார்க்கெட் செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸான 24,962 அச்சீவ் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து 24,932 சொல்லக்கூடிய இந்த புல் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் அதுதான். காலையில் நான் வாட்ஸ்அப் குரூப்லேயே சொல்லியிருப்பேன். அண்ட் அதை பிரேக் பண்ணுறோம். நம்ம பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டான செகண்ட் சப்போர்ட் ஏரியா அதையும் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அண்ட் ஒரு கட்டத்தில் அதையும் பிரேக் பண்ணுற முயற்சி நடக்குது. ஆனால் எக்ஸாக்டாக 24,832 சொல்லக்கூடிய காலையில் நான் சொல்லியிருந்த முக்கியமான செல் பிலோ ஏரியா இதை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் ஃபாலோ ஆயிருக்கும். இனிமேல் மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் சப்போர்ட் இந்த 24,858 ஜோன்லேயே மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணி புல்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக ஸ்டெடியாக மார்க்கெட்டை பாசிட்டிவாக கொண்டு போனாங்க. அவங்க ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ரொம்ப கவனமாக கொண்டு போனாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 858க்கு மேலே வராங்க. அடுத்து 930 சொல்லக்கூடிய புல் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அச்சீவ் பண்ணுறாங்க. செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸான 24,962 அண்ட் ரொம்ப நேரமாக நம்ம இந்த 24,962 24,932 சொல்லக்கூடிய இன்ட்ராடே டிஃபென்ஸ் அண்ட் புல் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே தான் கொஞ்சம் நேரம் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் 24,962 பிரேக் பண்ணுது. அதையும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருந்தேன். நம்ம 962க்கு மேலே ஸ்டேபிள் ஆகி ரேலி ஆனோம் அப்படின்னா நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே வரைக்கும் நம்ம போவோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் அங்கேருந்து ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே. நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேக்கு மேலே மார்க்கெட்டை போகணும்னு நினைச்சப்போ அடுத்த கேண்டல்லேருந்து பிஎஸ் அதை டிஃபெண்ட் பண்ணி கொண்டு வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்க்கு நடுவில் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ். ஓகே, இதுதான் ஓவரால் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் பேசணும் அப்படின்னா அது குளோபல் மார்க்கெட் அன்சர்டிட்டினால ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மார்க்கெட் இறங்கியிருக்கும் அப் டு ஒரு 10:15 வரைக்கும். ஸோ அது ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஓஐ மைனஸில் இருந்துச்சு, இறங்குற மார்க்கெட்டு இறங்கிட்டே இருக்க போகிறதில்ல. ஒரு கட்டத்துக்கு மேலே சப்போர்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகும். எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. அண்ட் நான் சப்போர்ட் வேல்யூன்னு கொடுத்ததுமே 858 வரைக்கும் தான். நான் 858லேருந்து மார்க்கெட்டை ப்ராப்பராக டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்தாங்க. பட் அப்படி கொண்டு வந்தாங்க 25,028க்கு மேலேயோ இல்லை 25,058க்கு மேலேயோ க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம புல் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் எகெயின் ஒரு திருப்பு முனையாக கடைசியில் க்ளோஸ் கொண்டு வந்து கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது 24,962க்கும் 25,028க்கும் நடுவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே டியூஸ்டே மார்னிங் நாளைக்கு நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா மட்டும்தாங்க புல் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படியே பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே 2 முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸ் இருக்குது. அதை தாண்டினா கூட நமக்கு பொசிஷனல் அச்சீவ் பண்ணிடலாம். 25,162 பொசிஷனல் அச்சீவ் பண்ணிடலாம். பட் பொசிஷனல் அச்சீவ் பண்ணுறதா இல்லை பிரேக் பண்ணுறதாங்கிற அந்த போராட்டம் தான் நமக்கு வெனஸ்டே தேர்ஸ்டே இல்லை நாளைக்கே கூட அதை நடக்கலாம். என்ன ரீசன்னா இந்த வாரம் வந்து ஜூன் மந்தோடைய கடைசி வாரம். அதுவும் இல்லாமல் வியாழக்கிழமை நமக்கு கடைசி எக்ஸ்பீரியம் இருக்குது, மந்த்லி எக்ஸ்பீரியம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டில் இந்த புல் மார்க்கெட்டில் ஸ்டேபிள் ஆகிட்டாங்கன்னா பொசிஷனல் ஆச்சு அச்சீவ் பண்ணுன்ற எண்ணத்தில் அவங்க இருப்பாங்க. இதுதான் ஓவரால் மார்க்கெட் வியூ. ஓகே, இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் டியூஸ்டே பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங்ஸ் என்னன்றதை நம்ம பேசிடுவோம். டியூஸ்டே மார்னிங் பொறுத்த வரைக்குமே பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 25,032வும் நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 24,962வும். முதல்ல டவுன் சைடு பேசணும் அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா ஃபஸ்ட்டு 24,932 சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை அச்சீவ் பண்ணுவோம். அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எகெயின் அந்த இடத்துலேயே ஒரு ஃபைட் இருக்கும். புல்ஸ் டிஃபெண்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. இன்கேஸ் அது பிரேக் ஆனதாக பியர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்டான 24,858 அச்சீவ் பண்ணுவோம். 858 கீழே நம்ம போனால் தான் இன்ட்ராடேல அது இன்ட்ராடே டிஃபென்ஸ்களை தாண்டி இறங்கினா மட்டும் தான் மார்க்கெட் ஃபர்தராக இறங்கும். இப்போதைக்கு நம்ம 858 கீழே பேச வேணாம். அது நாளைக்கு இன்ட்ராடேல பேசிக்கலாம், நடந்தால் பேசிக்கலாம். ஓவர் நைட்டில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் நெகட்டிவ் நியூஸ் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, இது நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேக்கு கீழே 962க்கு கீழே. பாசிட்டிவ் ஓப்பனிங்கிறது 25,032 பாசிட்டிவ் பண்ணி கிடைச்சாலுமே நம்ம ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் 25,062 மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி டிஃபென்ஸ் ஏரியாவே அதுதான். நமக்கு இன்றைக்குமே நமக்கு நெகட்டிவ் ஓப்பனிங்காக ஆக்ட் ஆச்சு அந்த ஏரியா. ஸோ அதுவுமே டிஃபென்ஸ் ஏரியாவே ஆக்ட் ஆனது. ஸோ ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸில் டிஃபெண்ட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் அதை தாண்டுற பட்சத்தில் நம்ம பொசிஷனலை நோக்கி நகர ஆரம்பிப்போம். அதை நோக்கி நகரும்போது 25,132 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் பொசிஷனல் அச்சீவ் பண்ணிடலாம். ஒன்ஸ் பொசிஷனல் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பிஎஸ் பொசிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். அப்படி ரிவர்ஸ் ஆச்சுன்னா எகெயின் நம்ம அதை ரிவர்சல்ஸை பற்றி நம்ம இன்ட்ராடேல பேசிக்கலாம். இன்கேஸ் 25,162 பிரேக் பண்ணியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அடுத்த இந்த புல் மார்க்கெட் எண்ட் பாயிண்டான 25,378 நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு புல்ஸ் அவங்களுடைய எஃபோர்ட்டை போடுவாங்க. ஸோ இதான் ஓவரால் நாளைக்கான வேல்யூஸ் அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்து சேஃபாக இருக்க வேண்டிய இடங்களுமே இந்த ஏரியாஸ் தான். ஓகே, ஓஏ டேட்டாவும் நம்ம ஒரு பார்த்துடலாம்.
ஓகே. ஓஏல ஓவராலா 25,000ல ஈக்குவல் பொசிஷன்ஸ் இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த 25,000ங்கிறது 25,032. அப்போ பாசிட்டிவ் ஓப்பனிங்க்கு மேலே ஓப்பன் ஆனால் தான் நமக்கு அட்லீஸ்ட் மார்க்கெட்டை அதுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. இன்றைக்கி க்ளோஸ் ஆகும்போது ரேட்டாக இதுதான். அண்ட் 25,000த்தில் கூட கிட்டத்தட்ட 2% தான் இருக்குது பொசிஷன்ஸ். அதுவுமே அவங்க கவர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 25,000ன்றது கூட ஒரு வீக்கான ஏரியா தான் நான் சொல்லுவேன். எனவே நம்ம பாசிட்டிவ் ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் அப்பில் ஓப்பனிங் கிடைச்சா மட்டும் தான் மார்க்கெட்டை புல் சைடு பை சைடு வந்து ரேலி பண்ண வைக்க முடியும். அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு புல் சைடு பேசணும், புட் சைடில் பேசணும் அப்படின்னா 25,050க்கு மேலே ஃபுல்லாகவே அவங்க வீக்காக இருக்காங்க. ஸோ அது வந்து 25,062ன்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸு. கேப் அப்லேயே நம்ம பாசிட்டிவ் ஓப்பனிங் இல்லைனா ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்டு பொசிஷனரை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நாளைக்கான மார்க்கெட்டில். இப்போ பியர் சைடு பேசணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 24,750 700லேருந்து அவங்க ஃபுல்லாகவே வீக்காக இருக்காங்க. ஸோ இந்த 750 இது எது குறிக்குது அப்படின்னா அந்த 24,858க்கு கீழே செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸை குறிக்குது. அதாவது இப்போதைக்கு பியர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா கீழே இறங்குற மார்க்கெட்டை ஃபாஸ்ட்டாக இறக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இறக்கிக்கலாம். இப்போதைக்கு மேலே ஏறுற மார்க்கெட்டை மட்டும் தடுப்புன்னு சொல்லி மேலே ஏற வேண்டிய மார்க்கெட்டில் மட்டுமே பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய கான்ட்ராக்டில் வந்து அவங்களுடைய பொசிஷன்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு மேலே ஏறக்கூடிய மார்க்கெட்டை வந்து தடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும் தான் பிஎஸ் இருக்காங்க. ஸோ ரேலி ஆக வேண்டிய மார்க்கெட்டை ஸ்லோவாக தடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் தான் அவங்க இருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக ஓவரால் மார்க்கெட். ஓகே ஃபைன். நாளைக்கு அதை நம்ம இன்ட்ராடேல அதை பேசுவோம். வாட்ஸ்அப் குரூப்லேயே நான் லைவ் வரேன். ஸோ பார்த்துக்கலாம். ஓகே எனிவே தேங்க்யூ.